வணக்கம், நான் உங்க மதுபாலாஜி பேசுறேன். இன்னைக்கு பூம் பூம் பேல சேட்டலைட் சாமியார்லேருந்து 2வது எபிசோட் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு காமிக்க, குழந்தைங்க பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க பெரியவங்க பார்த்தது இருக்கட்டும், குழந்தைகளுக்கு அந்த ஹோம்ஒர்க் டைம் போக, ஸ்கூல் பாடங்கள் அந்த டைம் போக, குழந்தைகளுக்கு அதை போட்டு காமிங்க. லெட் தம் சி. ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த ஹியூமர் போய் சேர்றவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால தயவு பண்ணி குழந்தைகளை பார்க்க வைங்க. ஸோ செகண்ட் எபிசோட பாருங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சார் 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 கடை திறந்தாச்சா? திறந்தாச்சே, வந்துட்டேன். வாங்க சார், வாங்க. வெல்கம் சார், வெல்கம் வெல்கம். உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஏன் அலற? நான் கூட தான் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தது இல்லை, அதுக்கு அலறோமான்னு. இதான் முதல் தடவை உங்க கடைக்கு வந்திருக்கோம். பாய் தி பாய், ஐ அம் விஸ்வநாதன். கிளாட் டு மீட் யூ சார், கிளாட் டு மீட் யூ. அப்போ மெம்பர்ஷிப் எடுக்க வந்திருக்கீங்களா? இரு அவசரப்படுறியே. முதல்ல உங்க கடையில் என்னென்ன கேசட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லா கேசட்டும் இருக்கு சார். எல்லா கேசட்டும் இருக்கா? என்னோட கல்யாண கேசட் இருக்கா? ராமூர்த்தி அப்பாவோட 60 கல்யாண கேசட் இருக்கா? யார் சார் ராமூர்த்தி? ராமூர்த்தி தெரியாதா? தெரியாது. ராமூர்த்தி தெரியாதா? தெரியாது. அசத்து உனக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காரு ராமூர்த்தி தெரியல. அவர் தான் ராமூர்த்தி. எனக்கு எப்படி சார் தெரியும்? வந்த உடனே நான் தான் விஸ்வநாதன் சொன்னேன்ல. முட்டாள், அவர் விஸ்வநாதன், நான் ராமூர்த்தி தானேயா? முண்டோ ஒன்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்க. எப்பவுமே நான் விஸ்வநாதன், அவர் தான் ராமூர்த்தி. அவர் சங்கர், நான் ஜெயகிஷன். நான் சங்கர் தான், அவர் ஜெயகிஷன் கிடையாது. நான் கணேஷ். சங்கர் கணேஷ் தெரியாது உனக்கு? வீடியோ கடை வச்சிருக்கேன், பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி உனக்கு உண்மை தெரியலையே. மக்கு இப்படி மக்கா இருக்கே. ஐயோ சாரி சார், நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். அப்போ மெம்பர்ஷிப் எடுத்துலாமா? இரு மெம்பர்ஷிப் எவ்வளவு? மெம்பர்ஷிப் 50 ரூபாய், கேசட் எடுத்தா 10 ரூபாய். எடுக்கலன்னா? குட் क्वेश्चन. இது வெரி இன்டெலிஜென்ட். பிரிண்ட்ல நல்லா இருக்குமா? கண்ணுல ஊத்திர மாதிரி இருக்கும் சார். ராமூர்த்தி, ஒரு கேசட் எடுத்து கண்ணுல ஊத்திட்டு பார். எதுக்கு சார்? கேசட் எடுத்து கண்ணுல ஊத்தும் போது கேசட்ல டஸ்ட் இருந்தா கண்ணுல போட்டு பார், அதுக்கு தான். ஐயோ, யூ ஆர் ஆல்சோ வெரி இன்டெலிஜென்ட் சார். சதிலீலாவதி இருக்கா? இருக்கே. மைக்கேல் மதனகாமராஜன் மகளிர் மட்டும் மகாநதி. என்ன சார் இது? கமல் நடிச்ச எல்லா படமும் இருக்கு சார். அப்போ ரஜினி நடிச்ச படம் இல்லங்கறியா? இல்ல சார். இல்லையா? இல்ல, இருக்குன்னு சொல்ல வந்தேன். சின்ன வாத்தியார், சின்ன மாப்பிள்ளை, சின்ன தம்பி. பிரபு நடிச்ச படம் எல்லாம் இருக்கே. சத்யராஜ் இருக்கே. விஜயகாந்த் இருக்கு. ஹிந்தி இருக்கு சார். தெலுங்கு, மலையாளம் இருக்கு. துளு, ஒரியா இருக்கு. இது ட்ரை பண்றேன். ட்ரை பண்றியா? இது கிடைக்கும் கொண்டு வரலாம். கொண்டு வரலாம் இல்ல பின்ன கிடைக்கும் இல்ல? கண்டிப்பா. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை வராது. ச்சே. எல்லா கேசட்டும் இருக்கு. ராமூர்த்தி வா போலாம். என்ன சார் இது? கேசட் இருக்கான்னு கேட்டீங்க, நான் இருக்குன்னு சொன்னேன். வாங்காமே போறீங்களே. வாங்கி என்ன பண்றது? நீ சொன்னபடி கண்ணில் தான் ஊத்திக்கணும். ஏன் சார்? கேசட்டை போட்டு பார்க்க VCR வேண்டாமா? VCR இல்லையா? VCR இல்லையா? VCRன்றதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டாரு. நம்ம கிட்ட டிவியே இல்லைன்னா என்ன பண்ணுவா? டிவி இல்லையா? டிவி இல்லையா? திருப்பி டிவி வாங்கறதுக்கு காசு கொடுத்தா தான் டிவி கொடுப்பான். ஆமா, சம்பாதிச்சதானே சார் காசு வரும். அதுக்கு ஒரு வேலை பார்த்தா தானே சம்பாதிக்க முடியும். அதுக்கு தான் சார் நாங்க 4 நாளா நாயால ஏறோம் சார். எங்க 2 பேருக்கும் ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். வாட்? வேலை இல்லையா? வேலை கேட்கிற லட்சணமா அது? சாவுக்கு ராக்கிங்களா? போங்க வெளில. அப்ப வேலை கிடையாது. சாவடிக்காத, வெளில போ. ராமூர்த்தி, ராமூர்த்தி, இங்க பக்கத்துல ஒரு பார்மசி இருக்கு, அங்க போய் எல்லா மருந்தும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இன்னுமா போல? போங்கடா. சரிடா, பொறுமையா இல்லாம. காலங்காத்தால வந்துட்டானுங்க. ஏதாவது ஐடியா குடுடா. மாது லவ் பண்றேன்ற அது என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் டெய்லி அவன்கிட்ட கேசட் வாங்க போறேல, அப்போ மாதுட்ட சொல்ல வேண்டியதானே? தைரியமா சொல்றதுக்கு தான்டா பயமா இருக்கு. கிழிஞ்சது போ. இந்த ரேட்ல போனா நீ மாது கிட்ட இருந்து அவேர் கேசட் தான் வாங்க முடியும். ஏய் சிஸ்டர், ஏன்டா பயமுத்துற? இந்த பாருமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போறோம். ஹிண்டா? என்ன சொல்ற? ஐயா, சரியான மப்பா இருப்ப போல இருக்க. நான் தான் அன்னிக்கே சொன்னேன்ல, நம்ம பாலச்சந்தர் டைரக்டோரியல் டச் एक तुझे के लिए தட்டி விடுமா. இது தேரா மச்சி, வா நம்ம போலாம். சபாபதி, அருவம் வந்துடுச்சுடா. யார் பாஸ்? அதான்டா, டெய்லி நம்ம வீடியோ ஷாப் வருமே அந்த பொண்ணு,
தொணன்னு பேசி வீடியோ ஷாப் ஆடியோ ஷாப் ஆக்கிடும். நான் என்ன பண்றேன், உள்ள போயிட்டு பேப்பர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிறேன். அந்த பொண்ணு வந்து மாது இருக்கானு கேட்டா இல்லன்னு சொல்லிடு. மாது இல்லையான்னு கேட்டா சாவடிக்கதரா, உள்ள போய் சமாளி. ஐயோ சபாபதி என்னம்மா மாது இருக்காரா இல்லையா? இருக்காரு, ஆனா இல்ல. என்ன சொல்ற? அது வந்து வெளியில வேற எங்கயோ இருக்காரு, இங்க இல்ல. அங்க பேப்பர் படிக்கிறது வேற யாரோ. சரி. ஐ, நான் சொன்னதை நம்பிருச்சு. ஐயா என்ன உக்காந்துட்ட? உனக்கு எந்த கேசட் வேணும்? எனக்கு கேஸ்ட் எல்லாம் வேணாம், எனக்கு மாது தான் வேணும். ஐயோ, அங்க பாக்குறாளே. என்ன சார் பேப்பரை தலைகீழ வச்சிட்டு படிக்கிறீங்க? அது குறுக்கெழுத்து போட்டிக்கு விட படிச்சிட்டு இருக்கேன். ஆ, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதான் இப்ப கேட்டியா, நீ போயிட்டு அப்புறமா வா. சாயங்காலம் 5 மணி ஆனாலும் நான் மாதுவை பார்த்துட்டு தான் போவேன். சாயங்காலம் வரைக்குமா? கொஞ்சம் பெரிய புக்கா எடுத்துக்கலாமோ? கஷ்டம், பிரிச்ச பக்கத்துல +2 ரிசல்ட் ஒரே நம்பரா இருக்கு. சபாபதி, ஆ. 10 கேசட் 100 ரூபாய் கொடுங்க சார். மாது இல்லையா? மாது இல்ல, என்கிட்ட கொடுங்க சார். ஐயா, நான் உன்னை நம்பவே மாட்டேன். மாதுட்டு தான் பணத்தை கொடுப்பேன். மாது இல்லங்கிற அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இத பார், நான் ஊருக்கு போறேன், வரது 1 மாசம் ஆகும். மாது வந்தா சொல்லு, நான் ஊருக்கு போயிட்டு வந்து பணம் தரேன்னு. சார் ஒரு நிமிஷம். என்ன? மாது இங்கதான் இருக்காரு, அங்க பேப்பர் பின்னாடி இருக்காரு. பேப்பர் பின்னாடி என்ன பண்றான்? சத்தம் போடாதீங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு பேசியே ஆளை சாவடிச்சிடும். அதுக்கு பயந்துதான் பேப்பர் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஓ, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க, பேப்பர் படிக்கிற மாதிரி போய் பணத்தை மாது கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சிடுறேன். அப்புறம் இந்த பையன் இங்க வைக்கிறேனே, என்ன சார் பை இது? அது ஒண்ணு இல்லப்பா, வீட்டுக்கு வால் கிளாக் வாங்கிட்டு போறேன். கண்ணாடிப்பா, ஜாக்கிரதை, பத்திரமா பாத்துக்கோ. சரி வச்சுட்டு போங்க சார். சார், நானும் உங்க கூட பேப்பர் பின்னாடி ஒழிஞ்சிட்டு தலைகீழ படிக்கட்டுமா? எப்படி சமாளிச்சேன் பாத்தீங்களா? சீ, சமாளிக்கன்னு சொதுப்பாத. பணத்தை கொடுத்து கிளம்புற வழியை பாரு. இந்தா. அந்த பக்கம் பிடியா கொண்டா. அப்புறம் தில்வாலே துலானியா ஹம் ஆப்கே ஹேங் கௌன் அந்த கேசட் இருக்கா? ஏன் பாபி ஆராதனா யாதவ் இங்க பாராத் அதெல்லாம் விட்ட எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? சரி, அதை விடு. இந்த பிரேம்நேசன் நடிச்ச அந்த ஆள் தெலுங்கு படம் இருக்கா? என் பொண்டாட்டி கேட்டாப்பா, அவளுக்கு தெலுங்கு படம்னா ரொம்ப உசுறு. யோ, அந்த நாள் நடிச்சது பிரேம் நசீர் இல்லையா, சிவாஜி கணேசன். அது தெலுங்கு படம் இல்ல, தமிழ் படம். என்னையா கதை அடிக்கிற? இன்னைக்கே என் பொண்டாட்டி அந்த படத்தோட பாட்டெல்லாம் பாடினு இருக்கா தெரியுமா? அந்த நாள் படத்துல பாட்டே கிடையாது. ஏன் இல்ல? அந்த நாள் முதல். கட்சி, அது பாவ மன்னிப்புல வருதியா? காப்பி அடிச்சிட்டாங்களா? காப்பி வச்சிட்டாங்களா? சரி, அதை விடு. இந்த கோயில் இருக்கா? இல்ல. அறிவியல் இருக்கா? இல்ல. 1000 ஒருவன் இல்லையா? அரச கட்டளை ஐயோ, இல்லையா? நீங்க என்ன இல்லங்க? பெட்ராதான் பிள்ளையா? இல்ல. மன்னாடி மன்னன் இல்ல. இந்தியா படம் இல்ல. சிவாஜி படம் பாவமணிப்பு இல்ல. பாசமலர் இல்லையா? ஆத்தாள் பசிதீரம் ஐயோ, இல்லையா? இல்ல. பெற்றமலை வெட்டாண்டை இல்ல. பெற்ற மகராசி இல்லையா? மாது, நீங்களா? நீங்க இல்லன்னு சபாபதி சொன்னாரே. நானும் அப்படிதான் நினைச்சேன், பட் சாரி, நான் இருக்கேனே. வால் கிளாக் பத்திரம். அப்படி ஒரு படம் கிடையாது சார். இல்லாத படத்தை ஏன் கேக்குறீங்க? என்னோட வால் கிளாக் பத்திரம். அப்படி ஒரு படம் கிடையாது. ஓ, உங்க வாழ்க்காக்கு சொன்னீங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ மூலையே இல்ல, நானே போய் கேசட் எடுத்துக்கிறேன். மாது, ஏக் துஜே கேலியே கேசட் இருக்கா? ஏன் டென்ஷன் ஆற? சாதாரணமா கேள. ஏக் துஜே के लिए இருக்கா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, ஏக் துஜே के लिए கேசட். மாது, இந்த படத்தை நான் 2 தடவை பார்த்திருக்கேன். ஐயய்யா, 2 தடவை பார்த்தோம், உனக்கு என்ன கதை புரியல? மப்பா இருக்கியே. ரொம்ப நல்ல படம். நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் சினிமா கேசட்லாம் பாக்குறது இல்ல. ஏன்? இந்த பாருமா, ஒன்னு தெரிஞ்சுக்க. சாராய கடை வச்சிருக்கிறவன் குடிக்க மாட்டான். மாது, எனக்காக ஒரே ஒரு தடவை. சாராயம் குடிக்கணுமா? அதெல்லாம் தப்புமா? கேசட் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. மாது, இந்த கேசட்டை VCRல போடுங்களேன். எதுக்கு? நல்லா பிரிண்ட் தாமா, வீட்டுக்கு போய் பாத்துக்க. அதுக்கு இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். எதுக்கு? காரணமா தான். என்ன காரணம்? போடுங்களேன், உங்களுக்கே புரியும். 2 தடவை பார்த்தா உனக்கே புரியல, ஒரு வாட்டி பார்த்து எனக்கு என்ன புரிய போகுது? நான் கேசட்டை போடுறேன், நீயே பாத்துக்க. தமிழே எனக்கு புரியாது, இந்த வேளை ஹிந்தி வேறயா? கேசட்டை போடுறேன், நீயே பாத்துக்க. ஏக் துஜே के लिए இப்போ அது புரியுதா பாரு.
ஐயோ 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 நிறுத்தை ஐ ஐயோ சாரி மாது சாரி மாது ஐச்சி நிறுத்து சாரி மாது நிறுத்து ஐயோ ஒரு காரணம் சொன்னியே அந்த காரணம் இதுதானா தூள் தூள் ஆயிடுச்சே மாது சின்னமல் பெரியமல் இருக்கு சின்னமுள் பெரியமுளா ஐ திங்க் அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னப்பா கலகலங்குது சார் என்ன மன்னிச்சிருங்க சார் உங்க டைம் பீஸ் ஆயிடுச்சு எல்லாம் இத்தால வந்தது இங்க பாருங்க மாது என்னப்பா இதெல்லாம் அவர் ஒன்னும் சொல்லாதீங்க சார் நான் தான் படம் பாக்குற ஆர்வத்துல வாட்ச தோச்சிட்டேன் வாட்ச தோச்சிட்டியா என்னமா சொல்ற ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஒண்ணும் புரியாது எனக்கு மாதுக்கு மட்டும்தான் புரியும் ஏய், எனக்கு புரியல என்னைய இழுக்கிற மது விளையாரியா வாட்ச் உங்க கடையில் தான் ஒஞ்சுது நீ தான் அதுக்கு பொறுப்பு துட்டு எவ்வளவு வச்சிருக்க எடு எல்லாம் இத்தால வாட்ச் வேலை 300 ரூபா இதுல 400 ரூபா தான் இருக்குது பாக்கி 100 ரூபா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் வாட்ச் விலை 300 ரூபாய் 400 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கான் பாக்கி 100 ரூபாய் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேங்கிறான் என்ன கணக்குது மாது நான் நாளைக்கு வரேன் இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை ஏய், அத்தை குடு எங்க அப்படி போற வாசல் அந்த பக்கம் ம் பாய் ஆ, சட காலே கிட்டவா கால் ப்ளீஸ் கிட்டவா ச்சே எவன் காலெல்லாமோ பிடிக்கிறோம் நம்ம சொந்த காலை பிடிக்க முடியலையே யாரும் இல்லை வேற வழி இல்லை 1 2 3 4 இந்த எபிசோட்ல அந்த விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு அந்த 2 பேர் அங்க வீடியோ லைப்ரரிக்கு வீடியோ கேசட் வாங்கறதுக்காக வருவாங்க. அப்கோர்ஸ் வீடியோ கேசட்ஸ்லாம் இப்போ புழக்கத்திலே இல்லை, அது புழக்கத்தில் இருந்த காலகட்டம் அது. ஸோ அவங்க 2 பேரும் வருவாங்க. அது வந்து ரொம்ப ஹியூமரஸாக ஒரு சின்ன எபிசோட் பண்ணியிருந்தோம் அவங்க 2 பேரும் வாங்க வரதை பற்றி. அது வந்து யாரை போடலாம் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு வச்சோம். 90% எங்கள் ட்ரூப்பில் எப்படின்னா எனி டிவி சீரியல் எதுவாக இருந்தாலும் எங்கள் ட்ரூப் பசங்களை வச்சுருந்தா நாங்கள் டிவி சீரியல் பண்ணுவோம். இதுக்காக போய் சினிமாக்காரங்களை கூப்பிடுறது, அவங்கள ஹீரோவை போட்டு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நாங்கள் நார்மலி பண்ணுறதில்ல. எங்கள் ட்ரூப்பில் இருக்கிறவங்களே நடிக்க வச்சு அவங்க பாப்புலர் ஆக்குறது, அதுதான் மோகனோட பாலிசி. ஸோ 90% எங்கள் ட்ரூப்பில் இருக்கிறவங்கள வச்சு தான் நாங்கள் டிவி சீரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி சில எபிசோட்ஸ் எல்லாம் 1-2 பேர் எங்கேயாவது வெளியிலேருந்து யாராவது ஒருத்தரை ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி கூட்டுப்போம். அந்த மாதிரி நார்மலி எல்லா எபிசோட்லையும் யாராவது ஒருத்தரை கூட்டுக்கிறது வழக்கம். அது கூட ரொம்ப பெரிய ஸ்டார்லாம் போய் கூப்பிட மாட்டோம், ஏன்னா டேட்ஸ் கிடைக்காது, மெயினாக வந்து பட்ஜெட் எங்களுக்கு ஒத்து வராது, அந்த மாதிரி சில காரணங்கள்லாம் இருக்கு. இந்த பர்டிகுலர் எபிசோட்ல காந்தன் ஃபெல்ட் மதன் பாப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், நீ கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் ஃபார் வாட் இட் இஸ் ஒர்த் கேட்டு பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் மதன் பாப் வந்து சினிமாவில் பூந்து ரொம்ப பெரிய லெவலில் நடிச்சிருந்தார். அதாவது அவரோட டேட்டே வாங்க முடியாத அளவுக்கு ஹி வாஸ் பிஸி. டே அண்ட் நைட் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். அஃப்கோர்ஸ் பாவம் இன்னைக்கு நம்மளோட இல்லை, அவர் மரணம் அடைஞ்சிட்டார். ஸோ அதனால் ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம். ஏன்னா பிகாஸ் வெரி ஹியூமரஸ் பர்சன், ரொம்ப ஜாலியாக எங்களோட பழகக்கூடியவர். அவரை வந்து நான் வந்து கேட்கணும்னு சொல்லி காந்தன் ரொம்ப பிரியப்பட்டான். சரி, நான் மதன் பாபுக்கு ஃபோன் பண்ணேன். மதன் பாபு சார் இது மாதிரி கண்டினியூஸாக ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னா, பட் இருந்தாலும் உங்கள் சீரியல்னா நான் வந்து நடிக்காமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன். பட் என்னன்னா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, காலையில் ஒரு 9:45 10 மணிக்கு நான் வரேன். நான் எழுந்துக்கிறதே 8:30 9 மணிக்கு தான் எழுந்துப்பேன். 9:45 10 மணிக்கு வரேன். எனக்கு 12 மணிக்கெலாம் முடிச்சு அமைச்சிருங்க, பிகாஸ் நான் 1:30க்கு மேலே வேற ஒரு ஷூட்டிங் போயாகணும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் முடிச்சிடுறேன், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னேன். தென் அந்த கூட நடிக்கிற அந்த ராமூர்த்தி கேரக்டருக்கு யார் போடலாங்கும் போது எங்கள் ட்ரூப்லேயே வைத்தின்னு இருந்தான். வைத்தி வந்து எப்படின்னா ஆரம்ப காலத்தில் எங்கள் ட்ரூப் நாங்கள் ஆரம்பித்த புதுசில் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டேர்ன்டு இன்டு கிரிக்கெட் டீம் டேர்ன் இன்டு ட்ராமா ட்ரூப் இல்லையா. ஸோ he was a very good friend of மோகன். இன்ஃபேக்ட் இந்த ட்ரூப் ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இந்த ட்ரூப் ஆரம்பித்தோம். ஆளுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டு. அதில் ஒன் அமங் தம் வாஸ் வைத்தி. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு முதல் ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கொடுத்தது அவர் தான் ட்ரூப் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ சச் எ நைஸ் பர்சன். இன்றைக்கும் நான் எதான ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணோம், எதான படிக்க வைக்கணும், இல்லை ஆப்ரேஷன் யாருக்காவது ரொம்ப பணங்காசு இல்லாதவங்க அப்படின்னா உடனே வைத்தி எனக்கு கான்ட்ரிபியூஷன் அனுப்பிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு குட் ஃப்ரெண்ட். நாங்களாம் டெய்லி பார்த்துக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு அன்பு அது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது. ஸோ அவரை இந்த ரோலில் போட்டுக்கலாம். ஏன்னா
இஸ் பேசிக்கலி ட்ராமா ஆர்டிஸ்ட். ஸோ அதனால மதன் பாபுவோட டைம் வேஸ்ட் ஆகாது. இவர் சட்டுன்னு டக்குன்னு டைலாக் கூட இருந்து அடிச்சுடுவாரு. அதனால ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரை யூஸ் பண்ணிட்டோம். 2 பேரும் ஒண்டர்ஃபுல்லா பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி 10 மணிக்கு தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் மேக்கப்லாம் போட்டுட்டு மோகனோட பேசி அவங்க ஷாட்டுக்கு வரும்போது ஒரு 10:45 ஆயிடுத்து. பட் இருந்தாலும் 12 மணி கூட 1.25 மணி நேரத்தில் they finished the job. அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா முடிச்சுட்டு போனாங்க. அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி அதில் சுமங்கலி அவங்க வந்து பர்மனண்டா எங்க ட்ரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் ஹீரோயின் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த நாடகம் மேடை நாடகமா வந்த போது அவங்க தான் அந்த ரோலை பண்ணாங்க. இட் இஸ் a வெரி டிஃபிகல்ட் ரோல். ஒரு மாதிரி ஒரு அரக்கருக்குங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு பொம்பளை வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா முதல்மைக்கு போனதான் அந்த ரோல் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணா கூட அஷடுங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம ஒரு பயா மீடியாவா பண்ணணும். அது அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க இந்த கேரக்டர். போக போக நீங்களே பார்ப்பீங்க, இன்னும் நிறைய அவங்களுக்கு அதுல கேரக்டர் இன்னும் பெரிய லெவல்ல வரும். ஸோ இதுதான் இந்த எபிசோடு. அடுத்த எபிசோட் நான் வந்து நெக்ஸ்ட் வியாழக்கிழமை கொடுக்குறேன்.